துக்கடா வேஷங்களை தட்டி கழிக்கும் சோனியா அகர்வால். தனுஷ் நடிச்சு காதல் கொண்டேன் படத்துல நடிச்சவங்க சோனியா அகர்வால். அதுக்கப்புறம் அவங்களோட அண்ணன் செல்வராகவன் இயக்குன 7G ரெயின்போ காலனியில நடிச்சப்போ செல்வராகவன் சோனியா அகர்வாலுக்கு நடுவுல காதல் தீ பத்திக்குச்சு. அதனால அதுக்கப்புறம் சோனியா அகர்வால் சில படங்கள்ல நடிச்சதை அடுத்து அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா சொற்ப காலத்துக்குள்ளேயே அவங்களுக்கு இடையே முட்டிக்கிட்டதுனால விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க. அதையடுத்து செல்வராகவன் மறுமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனா சோனியா அகர்வாலோ இன்னும் தனிமரமாகவே வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நடிகையோட வாக்குமூலம் படத்துல மீண்டும் கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. ஆனா பின்னாடி சரியான படங்கள் இல்ல, இருந்தாலும் போராடிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல சிலர் அவங்கள அக்கா அண்ணி வேஷங்களை நடிக்க அழைச்ச வண்ணம் இருக்காங்க. ஆனா அதை ஏற்க மறுக்கும் சோனியா, அடுத்து பாலக்காட்டு மாதவன்ற படத்துல நடிக்கிறேன், முக்கியமான கதாநாயகி வேணும், அதனால அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு கதாநாயகி ரோல் கிடைக்கிறதோ இல்லையோ வெயிட்டான கதாபாத்திரங்கள் கிடைக்கும், அதனால துக்கடா கேரக்டர்களை நடிச்சு என் பேரை கெடுத்துக்க நான் விரும்பலன்னு தன்னை துரத்தும் வாய்ப்புகளை தட்டி கழிச்சிட்டு வராங்களாம் சோனியா அகர்வால்.